உங்க மாமா உனக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கிராண்டா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே. ஏகப்பட்ட கார் நிக்குது. உள்ள இன்னும் கிராண்டா இருக்கும் அங்கிள். பெரிய சம்பந்தம் போல இருக்கு. பொண்ணு எப்படி இருக்குமோ என்னவோ. லட்சுமி கடாட்சத்தோட இருப்பா. வெரி வெரி குட். அதிர்ஷ்டசாலிங்கிறதுனால தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாமா. What a music. பப்புக்கு என்ன கூட்டு வந்தீங்க? டிஃபரண்டா இருக்கணும்ல, வாங்க போலாம். ஏண்டா உலகத்துல புத்தி இருக்கிற எவனாவது இந்த மாதிரி இடத்துல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் வைப்பானடா? அதனால தான் ஐயா இங்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. டேய் காமராஜ், நீ என்ன வேணாலும் சொல்லடா. இந்த பொண்ணு பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நோ ஃபீலிங். பொண்ணு பாக்குறது உனக்கு இல்ல. ஏண்டா மதன், காமராஜ் லவ் பண்ற பொண்ணு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல டாடி, இந்த சிட்டில இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இவனுக்கு வரப்போற பொண்டாட்டியும் ரொம்ப தெரியும். அவ்வளவு ஃபேமஸா? வெறும் ஃபேமஸ் இல்ல, ஃபேமஸோ ஃபேமஸ். அப்ப பப்ளிக் ஃபிகர் போல இருக்கு. ஆமா, என் லவ் கெடுத்துருவான் போல இருக்கு. ஜூலி, where are you? உனக்கு வரப்போற அத்தையும் மாமாவும் இதே பப்ல உனக்காக வெயிட்டிங். இந்த பொண்ணு தான் ஐயா பார்த்திருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணா? அது முகத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவ மாடல. ஆடுது ஆடுது. சாதா லட்சுமி இல்ல, ஜோதி லட்சுமி ஆடுது. ஐயா ஐயா, ஐ ஐ ஐ ஐ. ஹலோ. ஹாய், follow me. Follow. Yeah. This is Mavanar, that is Mamiya. ஹாய். அங்கிள், உங்க மருமக கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. என்னத்த கேக்குறது? அது கன்றாவியா இருக்கு. நான் கேட்க மாட்டேன். ஏய், நீ சும்மா இரு, நான் கேட்டுக்கிறேன். அம்மா அம்மா, காமராஜ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? Oh, I love him so Thank you much. very much. I Hi. டாடி, உங்க மருமகளோட பேசிட்டு இருங்க, இதோ போயிட்டு வந்துறேன். உண்மைங்க. Hi. ஹாய் பேபி. வா, நம்ம அங்க போய் டான்ஸ் ஆடலாம். Okay. ஏமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்கு வந்து வேலைக்கு போவல்ல? சீச்சி, நான் எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும்? உங்களோட அமெரிக்காக்கு வந்து உங்க பையனும் நானும் பார், டிஸ்கோதேக், பப்புக்கெல்லாம் போய் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். அட எங்க அப்பா, உன் ஃபியூச்சர் மேல உனக்கு எவ்வளவு அக்கறமா? என்ன ஆண்டி, என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ போயிட்டு நீ வந்துறேன். கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடு. ஜூலி, ஓ உண்மையில என்ன பண்றானோ கொஞ்சம் கவனி. Hey yo, I'm ready to go, ready to go, ready to go, ready to go. Let my energy flow. யோ 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 யோ. யார் அந்த பொண்ணு? அது இந்த பார்ல கிளாஸ்மேட். கிழிஞ்சிடுச்சு. லவ் ஆமல லவ். இந்த உலகத்துல லவ், லவர்ஸ் எல்லாருமே பெஸ்ட். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு லவ்னு ஒரு அழகான பேரை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. அதுல இவனும் ஒருத்தன். I don't believe this love. பாத்தியா, அவனை பார்த்தாவது திருந்து. இன்னொரு தடவை லவ்வுக்கு இவனு எங்களை அமெரிக்கால இருந்து வரவழைச்ச கொன்னு போட்டுருவேன். இதோ பாரு, உன் விருப்பப்படி எல்லாம் நடக்க முடியாது. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம், இல்ல உன் மாமா நடத்துவோம். நடுவுல இவர் எதுக்கு? ஊர்ல லவ் மேரேஜ் நடக்கலையா? என் மேரேஜ் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். இதான் ஃபைனல் டிசிஷனா? எஸ். இந்தா வச்சுக்க. இது எதுக்குப்பா? நாளைக்கு சொத்துல எங்க அப்பா சல்லி காசு கூட கொடுக்காம போயிட்டான்னு சொல்லக்கூடாது பாரு. நீங்க எனக்கு சொத்து கொடுக்கலாம், நானும் உங்க மருமகளை எப்படி வாழ்றது? பப்ல சமைச்சு சாப்பிடு. அம்மா, யூ டூ. பவானி, இவங்களோட நமக்கு என்ன ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பசங்களோட 10 நாள் கூட இல்லாம உடனே கிளம்பலாம்ங்கறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவங்க பிசினஸ் விஷயமா கோவா போறாங்க. நாம இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏர்போர்ட்டுக்கு வரது கூட டைம் இல்ல. Anyhow, I wish you happy journey. டேய் காமராஜ், இந்த வாட்டியாவது நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த பண்ணா பார்க்க முயற்சி பண்ணு. சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். பை. ஓகே டாடி. ஜாக்கிரதையா. ஓகேமா. டிரைவர், சீக்கிரம் வண்டி எடுப்பா. பை பை. மாமா, கோவால பிகர்கள்லாம் சூப்பரா இருக்கும்ல. How much? 5,000. Skora. It's my rate. 200. What? That's my rate. Oh. அசிங்க போச்சுவேன். Bloody stupid. சிப்பா. மாமா, வாழ்க்கையில ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்க மாமா. என்னது இது? சும்மா இருந்தவரை கூட்டு வந்து சொர்க்கத்தை காட்டிட்டியே. ஓகே, இந்தியால இத்தனை பீச் இருக்கும்போது கோவா பீச் மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆச்சு? சிவகாசி, திருப்பாச்சி ரெண்டுத்துலயும் லாஸ்ட் எடுத்தேன். சிவகாசி, திருப்பாச்சி, சீல முடியுது. இந்த பீச் அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. மாமா,
இந்த கட்டைய பத்தியோ நாட்டு கட்ட மாதிரி இருக்கு. மாமா என்ன நாய பாக்குற மாதிரி பாக்குற? அதே மாதிரி தானே அலையிற. நீ எப்பவுமே இப்படிதான் என்கரேஜே பண்ண மாட்டேன். நான் அந்த சைடு போய் கோவாவை சுத்தி பார்த்து சிச்சி கோவா ஃபிகர்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். ஹாய் ஹாய் யூ ஆர் ஒயிட்டிஷ் ஐ அம் பிளாக்கிஷ். Stop it. சாரி ஐ அம் பிளைண்ட். I'm sorry. May I help you? வித் பிளஷர். பிளஷர்ல போற மாதிரியே இருக்கேன். Careful. Slowly. Waage. Slow. Sit down here. Cool, baby, cool. Okay. So sweet. Thank you. நீங்க மெட்ராஸா? Oh, எப்படி தெரியும்? இந்த கோவால பொண்ணுங்க பின்னாடி யாராவது சொல்ல ஊத்திட்டு சுத்தினா டெஃபினட்டா அவங்க மெட்ராஸ் தான். ப்ளீஸ் என்ன இந்த இடத்துக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களா? அங்க இல்ல, எங்க வேணாலும் அழைச்சிட்டு போவேன். You're so அம்மா, great. சமானியா? ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க டார்லிங்? நான் ரொம்ப ஃபேமஸான போட்டோகிராஃபர். யூ டோன்ட் நோ? நோ ப்ளீஸ் உங்களோட என்னைய நீங்க மெட்ராஸ் அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ். கண்டிப்பா. அங்க நாம தேவதாச நாய்க்குட்டிய மாதிரி சேர்ந்தே இருப்போம். ஓகே? தேவதாசன் நாய்க்குட்டியா? அதான் ட்ரூத். தேவதாசு பார்வதியும் பாதியிலே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா தேவதாசு நாய்க்குட்டியும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்திருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு ஒரு டெம்பிள சொல்லிட்டேன். Oh my god, you're so intelligent. சாவா. ஆமாண்டா, வாடா. ஓ, இந்த டாவா. இனிமே இந்த உலகத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. இந்த போத்திக்கோ. உட்காரு. வந்ததே இலக்கு வந்ததே. சீக்கிரம் போ. அவனை புடிச்சவன ஓட்டுறா. சீக்கிரடா. சீக்கிரம் போட்டு. என் லவ்வரை யாரா கூட்டிட்டு போடுறேன். இப்ப நான் உன்னை போட்டோ தாண்டா எடுத்தேன். கண்டிப்பா நாளைக்கு ரிவால்வர் கொண்டு வர்றேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி கடல்ல வீசி உன்னை உயிரோட கொளுத்தல என் பேரை மாத்திக்கிறேன்டா. இது காமராஜ் ஏன் இன்னும் வரல? என்ன மாதிரியே வண்டியே நல்லா ஓட்டுறேன். எப்பவுமே இந்த மாதிரி நல்ல டைம்ல தான் போன் நான்சென்ஸ் மாதிரி அடிக்கும். ஐயோ, என் மாமா. என்ன மாமா எங்க இருக்க? அத கேட்க வேண்டியது நானு. நீ எங்கடா இருக்க? ரூம்ல ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் பப்புக்கு போறேன் டான்ஸ் ஆட. பப்புக்கா? தனியாவே போறியா? நான் ஏன் தனியா போறேன், என் ஃப்ரெண்டு கூட வரா. உன் கூட வராளா? அப்ப பொண்ணா? சோபா, உனக்கு ஓவரா வயசாயிடுச்சு மாமா, அதான் தமிழ் வார்த்தைகளை கூட மறந்துட்டேன். கூட்டிட்டு போறான்னு சொன்னா பொம்பளை தானே. டேய், இப்பலாம் ஆம்பளைங்க கூட ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாறிக்கிறாங்களாம். எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. எந்த ஃபிகர் மேல சந்தேகம் போடுறதா? நோ 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 நோ. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மாமா, பொண்ணுதான். டேய், எனக்கு அர்ஜென்ட்டா கார் வேணும், உடனே கிளம்பி வா. ஹலோ 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 ஹலோ. டேய். சரியா கேக்கல. நீ பப்புக்கு வந்து கார் எடுத்துட்டு போ மாமா, இங்க டிராபிக் ஓவரா இருக்குது. சரியா கேக்கல. டாடா பாய் பை, see you. All lines are busy. Please try after some time, especially in roaming. Don't try again. நீ இந்த ஃபேஷன் பெரேட நல்லா கவனமா பார்க்கணும். எதுக்குப்பா? எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. உன்னை ஃபியூச்சர்ல நான் இன்டர்நேஷனல் மாடல் ஆக்க போறேன்ல. Next participants from Bangalore.
sweetest pleasure is me. I don't know why, but I love to see you cry. I don't know why, it just makes me feel. Now the last participant of the show, Smile, please. Prantal Khan. கோவா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? Oh, it's wonderful. அதோட உங்களை மாதிரி கிரேட் டிசைனரும் அறிமுகமா இருக்கீங்கல்ல. சேம் வித் மீ. ஹாய் மாமா. Hi, how are you? Hi. ஹாய். அந்த பொண்ணு எதுக்கு கூட்டி வந்த? நமக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கவா? நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? அப்ப நீ கூட வரலையா? இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருக்க சொல்லி மந்திரா என் ஹார்ட்ட டச் பண்ணி கேட்டுட்டா. நாங்க 2 பேரும் டீப் லவ்ல இருக்கோம். மூழ்கி போயிட போறேன். யா, நீ போன உடனே நாங்க 2 பேரும் காதுல குதிச்சு முழுகிடுவோம். மாமா, நான் ஜெர்மனுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபிகர் கிடைக்காது மாமா. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், இதான் என் லாஸ்ட் லவ். என் லவ் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் லவ் லவர்ஸ். ஐ ஹேட் திஸ் லவ். Excuse me, I'll make a move, okay? Bye. Bye, Kamraj. Bye, Indra. டேய், இங்க வா. ஒரே நிமிஷம் இங்கே இரு, ஓடி போயிடாத. டேய், அப்ப என்ன மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு போக சொல்றியா? ஆ. அந்த பொண்ணு யாரோ எதுவோ என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ யாருக்கு தெரியும்? இந்த ஃபிகர் எனக்கு கிடைச்சதால பொறாமப்படுறானோ? ஆ? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காது. கெட்டுறாது கெட்டு போ. நீ வா, நான் சொல்றது கேளு மாமா. Hey, நீங்களா? நீங்களும் பஸ்ல தான் வர போறீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் இல்ல அப்படியே பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க் யூ. அப்போ உங்க காரு மாமா, மாமாய், என்னடா? ஏசி பஸ்ல போறதை விட்டு இப்படி சப்பா பஸ்ல போறிய மாமா. பார், ஈவினிங் ஃளைட்ல போய்க்கலாம், பேசாம கீழே இறங்கி போ. இது பார், இதுல இருக்க நீ பண்ண நியூசன்ஸ் போதும், கிளம்பு. ஒக்க மொக்க மாமாய், நீ இப்ப எதுக்கு பஸ்ல போறன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்ஜாய், நாங்க இங்க என்ஜாய். அச்சே போ. நீ இப்ப என்ன மாதிரி ஆயிட்ட பாத்தியா? ஜின் ஜின் ஜிலேகிடி. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறீங்களா? இந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்ப முடியும்? பாரு, பாவங்க. So many words for the broken heart. It's hard to see in a crimson. டேய், எப்போ வர போற தீபாவளிக்கு இப்பவே துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு. சரியான காமெடிடா இது. பிரதர், பத்தி இப்படி இருக்குதா? இது துப்பாக்கி இல்லடா, லைட்டர் போலக்குதுடா. உங்க ஊர்ல இதை லைட்டர்னு சொல்லுவாங்களா? அப்போ இது லைட்டர் இல்லையா? பொம்மை துப்பாக்கியா? பொம்மை துப்பாக்கிடா. பொம்மை துப்பாக்கிடா. பொம்மையா ஒரிஜினலான்னு புரிஞ்சது இல்ல? பாரதேஷ். மாமா, ஹாப்பி பர்த்டே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் ரா. தேங்க் யூ வெரி மச். மாமா, என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன தவிர யாரா இருக்கா?
கோவால பார்த்தோம்ல டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியா? அது இல்ல மாமா. தேங்க்யூ. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். லுக், she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. Okay, so sweet. இன்டர்நேஷனல் மாடல் எங்கிட்ட கதவடுறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உன்கிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனா பார்த்துதான் அவன் உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க? ஏய், இது லவ் இல்லடா, ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா அனுப்பி வை. மாமா, வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைட் கம்பா இருக்கும். அது வேறு இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்? எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. Don't worry, brother. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா? லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா? இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க. உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு? அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல, ஜேம்ஸ். சாரி மிஸ்டர் ஜேம்ஸ். யா. அந்த பொண்ணு பார்த்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுவும் இங்க. அப்போ என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டார்லிங் ஓடி போயிட்டாளா? ஹலோ, ஏன் சன்னை பார்த்து லுக் கூடுறீங்க? சேம் ஃபீலிங் அங்கேயே இருக்கா? ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா பிரதர், இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு, நம்மள மாதிரி. டேக் இட் ஈஸி. ஜஸ்ட் a minute. 1 minute. Excuse me. Smile please. சார், எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. என்னத்துக்கு வச்சுட்டீங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி? இந்த ஸ்டுடியோல நான் ஒர்க்கரு பேர் வீர்ராஜ். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வை. சரி, போட்டுடலாம். பேர் என்ன? ஜேம்ஸ். இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேனே. வேலையில நீ பார்த்தாலும் இந்த போட்டோல இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, இந்த ஊர் தான் எனக்கு புதுசு. புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பான். அடிச்சு நான் அவுட் பண்ணு. ஏய், நோ கன்ஃபியூஷன். ஸ்ட்ரைட்டா சொல்லு, who is he? ஜோக் அடிச்சதுக்கு எதுக்கு ஜேம்ஸ்க்கு ஜோக் நான் கொஞ்சம் கூட பிடிக்காதடா. கம் ஆன், டெல் மீ, who is he? யாரவன் சொல்லு. அது வந்து இவரோட பேரு ஜே ஸ்ரீனிவாசன். சினிமால சான்ஸுக்காக அலைஞ்சு அது கிடைக்காததுனால பிழைக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவை வச்சுட்டாரு. ஆனா நடிப்பு மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையாம இருக்க ஒரு புது வலையை எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. நடிகனுக்கு நடிப்பு தான் முக்கியம், சினிமா முக்கியம் இல்லன்னு முடிவெடுத்து வாழ்க்கை நடிகராயிட்டாரு. இது வாழ்க்கையிலே நடிப்பானா? அவனும் மிஸ்டர் ஜேம்ஸ் அவருக்கு விகு வச்சுட்டா போதும், அது கேரக்டர்னு மறந்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் விக எடுத்துட்டீங்கன்னா நார்மல் மனுஷன் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த பூமியில என்ன விட பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க போட்டுருக்கு. அதெல்லாம் போட்டு சீக்கிரம் பிரிண்ட் போட்டு போய் சொல்றேன். அட்வான்ஸ் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. நான் புள்ள குட்டிக்கார பழக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா பணம் ஆக்டிங்னு சொல்றீங்க? காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது? டேய், விக் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். எட்ரா விக்க. நானும் இது ஒண்ணு. ஏய் ராஜு, சொல்லுங்க. என்னத்துக்குடா காலையில கடவாசல் இத்தனை பேரு? நீங்க தானே இவ்வளவு நேரம் கூட்டுனீங்க. அடிச்சி வாய மூடு. காலையில கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரதுக்குள்ள ஸ்டுடியோவையே இழுத்து மூடிடுவோம் போல இருக்கு. அங்க ஏவிஎம் ஸ்டுடியோவை பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. அது சினிமா ஸ்டுடியோ, இது போட்டோ ஸ்டுடியோ. எதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு கேவலம். ராஜேஷ், இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பி வை. Naughty. You are too haughty.
காமு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது. நோ வே. காமு நம்ம கல்யாணம் எப்போ காமு? அது தெரிஞ்சா நான் ஏன் சும்மா உட்காந்துருக்கேன்? நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டம். இந்த சைடுல உங்க மாமா எதுக்கு? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை என் பேரண்ட்ஸுக்கு என் மேல இல்ல. அதுக்குதான் என் வாழ்க்கையை தூக்கி என் மாமக்கார கையில கொடுத்துட்டாங்க. அவரு ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சுத்தம். நீ டென்ஷன் ஆகாத பேபி. இன்னைக்கு அந்த மாமனோட பர்த்டேல அதனால சந்தோஷத்துல இருப்பான். இத சாக்கா வச்சு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து அப்ப நம்ம லவ் டாபிக்க ஓபன் பண்றேன். ஹலோ. ஓய் மாமா. டேய், உனக்கு எதுக்கு செல்போன்? அங்கிருந்து மெதுவா பேசு, எனக்கு கேக்குது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, அதனால கிராண்ட் பார்ட்டி கொடுக்க போறேன். ஐம் சாரிடா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட மீட்டிங்ல இருக்கேன், வர முடியாது. போன வை. என் மாமங்கார அர்ச்சனா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கா? அப்படின்னா நானும் வரலாமா? இல்ல, டாடி திடீர்னு பாண்டிச்சேரி வர சொல்லிட்டாரு. எடுத்து ஸ்பெஷல் என்ன பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்கறாங்களா? அதுக்கே இவ்வளவு ஷாக்கு? அது இப்பதான் புதுசா வேலையில சேர்ந்தால, அதுக்குள்ள எதுக்கு பொண்ணு பார்த்த கல்யாணம்னு யோசிச்சு. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத. இது பார், மாமன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான், இன்னொருத்தர பண்ணிக்கவும் விட மாட்டான். இவருக்கு மேரேஜ் மேலயோ லவ் மேலயோ அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் ஆசீர்வாதம் பண்றேன், நீ ஊருக்கு போய் மேரேஜ் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு மட்டும் கோவாக்கு போயிடு. எனிவே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். இதை முன்னிட்டு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கிராண்ட் பார்ட்டி. முக்கியமா எங்க மாமனுக்கு மூஞ்சிய பாரு, மூர்க்குடா. என்ன முறைக்கிற? ஏதாவது சொல்லுமா? சொல்லிடு. அர்ச்சனா கிட்ட சொல்லிடு மாமா. அர்ச்சனா, அது அது எனக்கு லவ்ங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஐ ஹேட் இட். ஜஸ்ட் we are friends. மதன், டைம் ஆயிடுச்சு. கார் வேற ஓட்டிட்டு போணும். I'll make a move ya. Okay? Bye bye. பாத்தியா அவன? இவன் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். இப்ப அர்ச்சனாவை பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு இந்த மாமனை சின்ன பின்ன படுத்தி ஐ லவ் யூ அர்ச்சனான்னு சொல்லி பொங்கி எழ வைக்க போறேன் பாரு. கான்ஸ்டபிள், இந்த கிரிமினலை வேக வச்சு உப்பு காரம் போட்டு பக்காவா டீப் ஃப்ரை பண்ணி என் குட்டி நாய்க்கு பிரேக்ஃபாஸ்டா வச்சிருங்க. டேக் ஹிம் அவே. ஐ சே டேக் ஹிம். எஸ் சார். ஓகே சார். விடுங்க. டோட்டலா டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த லேப்டாப்ல கேதர் பண்ணனும். விடுங்க. ஏன்னா அவர் சொன்னா நீங்களும் கரெக்டா மாறிடுவீங்களா? ஐயா சொன்ன செய்யமா? செய்யலாம் செய்யலாம். சாயங்காலம் உங்களுக்கு பேட்டை யாரா கொடுப்பாங்க? ஒப்பாவா? தப்புன்ட்ட. சாரி சாரி. அது come on darling. இவன் தான் பைத்தியக்காரன் பார்த்தா வந்து சாரதுங்களா, அதுக்கு மேல பைத்தியக்காரனுங்களா இருக்குது. ஹாய். ஹாய். ஃபுல்லா ஆஃபா. இங்க அது கூட கிடைக்கும். ஹாஃப் பிளாக் லேபிள். உனக்கு என்ன வேணும்? அச்சே, ஃபுல்னா ஃபுல் சைஸ் போட்டோ, ஹாஃப்னா ஹாஃப் சைஸ் போட்டோ. எங்களுக்கு ஒரு ஹாஃப் சைஸ் போட்டோ வேணும். இந்த அம்மாக்கு ஃபுல் சைஸ் பெட்டர். அப்பதான் எல்லாம் தலைவா தெரியும். ஹலோ, இருக்கீங்க? நாங்க இங்க போட்டோ எடுக்க வரல. அதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட இருக்கிற போட்டோல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் போட்டோ வேணும். கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணமா? இப்பெல்லாம் கல்யாணத்தை ஸ்டுடியோல போட்டோ பார்த்தே முடிவு பண்ணுறீங்களா? சரி, எவருக்கு? எனக்குதான். உனக்கா? உனக்குனா ஒரு சாக்லேட் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறேன். எங்க? அதோ இருக்கா. என்னங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். இவன் மாப்பிள்ள மாதிரி இல்ல, மண்லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி இருக்கா. ரொம்ப திட்டாதீங்க, அது நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஸ்டில் பேச்சுலர். ஜென்மத்துக்கு ஆகாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோம். உங்களுக்கு தேவை சாக்லேட் மாப்பிள்ளை. காட்டுறேன். ஆனா செலவு அதிகமாகும். எவ்வளவு நாளும் பரவாயில்ல. ஓகே, இருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் மாப்பிள்ளை. நம்ம மைக்கேல் லக்கி பழம், அதுதான் பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்கோம். அம்மா, இப்ப நம்ம டைரக்டா பிரிண்டிங் பிரஸ்க்கு போய் இவன் போட்டோ பக்கத்துல அர்ச்சனா போட்டோவை பேஸ்ட் பண்ணி ஒரு டம்மி வெட்டிங் கார்டை ரெடி பண்ணி அதை எங்க மாமா மூஞ்சில போட்டனா டென்ஷன்ல மண்டை வெடிச்சு போய் என் கால்ல விழுந்து அர்ச்சனா லவ் பண்றேன்னு ஒத்துவாரு. He is too clever. Thank you darling. இதுதான் மாஃபியா பிரச்சனை போல இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம். Come on, come on, சீக்கிரம் வா. பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபயரிங்கா? நோ. சீக்கிரம் எடு.
நிக்கிறாங்களே. இவன் துப்பாக்கியோட இவ்வளவு தைரியமா நிக்கிறான்னா கன்ஃபார்மா இவன் தான் பின் லேடனோட அசிஸ்டன்ட் ஆகியிருப்பான். Catch him. ஏய் ஆட்டோ ஸ்டாப். கான்ஸ்டபிள், அவன் தப்பிக்க கூடாது. கம் ஆன், ஸ்பீடா போ. ஸ்பீடா போடுனா கியரை மாத்தமா இல்ல கிளட்ச் அமுக்கணுமா? ஏன்டா அமுக்கணும்? பெடல மிதிக்கணும். பெடலா? அது ரிக்ஷால தான் இருக்கும். ஓ ஆமால. டேய், உனக்கு டிரைவிங் தெரியாதா? சார் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு ஆக்டிங் தெரியும், டிரைவிங் தெரியாது. அடங்குய்யால, கெட் அவுட் அண்ட் சிட் பேக். அவன் தப்பிக்க கூடாது. லைசென்ஸ் இருக்கிறவன் முன்னாடி வா. அவனை விரட்டி பிடிக்கணும். கம் ஆன், கம் ஆன். இது ஒரிஜினல் குண்டு. நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் துப்பாக்கி. இந்த ஆளு எப்படி அந்த பிச்சோட சமாளிக்க போறான்னு தெரியலையே. வாயா, இந்த புல்லட் வேலை வச்சிராத, சீக்கிரம் போடா. உள்ள வண்டிய போடா போடா. ஃபயர், ஃபயர்ரா. பட்டி கொடுங்க. பாவிங்களா, பீடிக்கான ஃபயர் கட்ட. அவனை சுடுங்கடா. ஓ ஓகே. கம் ஆன், ஷூட். டிஷு 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 டிஷு. சபாஷ். ஏய் வேகமா போடா, பின்னாடி போலீஸ் துரத்துறாங்க. வாயேடா. சுடுங்கடா. சரியா புரிய வச்சு சுடுங்கடா. போலீஸ்க்கு இந்த தீவிரவாதி விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. உடனே நம்ம இங்க தப்பிச்சாலும். இவனும் ஒருத்தன் ஓடுறான். இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் தானே அவன்? ஏய், நில்றா, நில்றா. வண்டி விட்டு இறங்குடா. ஏய், நிறுத்துடா வண்டியை. நிறுத்துடா வண்டியை. ஏய், நிறுத்துடா. ஜீப்பை நிறுத்து. ஸ்டாப். ஹெல்மெட்டுங்கடா. ஹெல்மெட் இல்லாம எப்படி ஆட்டோல வருவேன்? நோ டிஸ்கஷன். அதெல்லாம் அப்புறம். ஏய், முதல்ல இந்த தீவிரவாதிய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க. அழைச்சிட்டு போய் எந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்க? போடாங். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. Take care. thank you, sir. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ஏய், கீழே கொண்டு போ. போடாதீங்க, ஏற்கனவே பஞ்சரு. ஆமா. இப்போ என்ன செய்யறதா இருக்கீங்க சார்? உனக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். நான் 10th பாஸ் பண்ணல சார். எனக்கு எப்படி சார் டிகிரி எல்லாம் கொடுப்பீங்க? Shut up. என்னோட ஸ்டேஷனையே ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட ஜோக் அடிக்கிறியா? காட்டுறேன்டா. I'm sorry. 3rd டிகிரி என்னன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சார் இது அராஜகமா இருக்கு? சார் காதுல பாம்பு வச்ச மாதிரி இருக்கு சார். விட்டுருங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சுடுவியா? சுடுவியா? சுடுடா. சார், அவர் நம்ம கஸ்டமர். நடிக்கும் போது எமோஷனை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நாட்டிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. நடிச்சனா? எஸ். இத்தனை வருஷத்துல எனக்கு ஈக்குவலா நடிச்சது நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், பிரதருக்கு சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. வாங்கிடுவோம். பிரதர், நீ திருட, நான் போலீஸ். திருடன் போலீஸ். அப்படி ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்தான்னு வச்சுக்கீங்க, சில்வர் ஜூப்ளி தான். சினிமாவா? ஒரு வேலை பண்ணலாம் சார். என்ன? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல சந்திக்கலாம் சார். God bless you. Thank you. அம்மா அம்மா. டேய், கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்துறடா. இல்லைன்னா அவன் என் காது ட்ரம்மையா கட்டி எடுத்துருப்பான்டா. முதல்ல இந்த ட்ரிங்க் குடிச்சா ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ட்ரிங்க் வேண்டாம், டின்னர் வேண்டாம். முதல்ல என் போட்டோ கூட நான் கிளம்புறேன். ஹோட்டல்லாம் போக ரெடி ஆயிடுச்சு சார். அற்புதமா வந்திருக்கும். எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. சூப்பர். பியூட்டிஃபுல் லொகேஷன். பிக்சரா கொடுங்க. எதுக்கு சார் அடிச்சுங்க? லொகேஷன் யாருக்கடா வேணும்? இதுல மனுஷங்க எங்கடா? மனுஷனா? இந்த போட்டோல மனுஷன் எங்க இருக்கா? கடலு, கடை, மண்ணு, செருப்பு, இதை தவிர ஒண்ணும் இல்லையா? எதுக்கும் டேய், இங்க வாடா. இது யாரா? யாரு இங்க நிக்கிறாங்களா? அவங்க யாரும் சொல்லு. இவங்க எவ்வளவு என்லார்ஜ் பண்ணாலும் பிரேம்ல பெருக தெரியாது சார். தெரிஞ்சே ஆகணும்டா. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரியணும்னா நெகட்டிவா அமெரிக்காவுக்கு அனுப்பி கிராபிக்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு கண்ணா பின்னாலும் செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல. அப்படின்னா ஓகே. தேவைன்னா உன்னோட ஸ்டுடியோவை வித்து வர. எனக்கு வெளிய வந்தா நீ தாங்க மாட்டே. சீக்கிரம் ஆகட்டும். ஆகட்டும். அடடா, ஆகா. உள்ள ஒரு பிச்சுவாடும் வெளியே ஒரு பிச்சுவாடும். மொத்தத்துல நான் பிச்சுவாடா போறேன். ஆபீஸ் கிளம்பலாமா? எனக்கு உடம்பு சரியில்லடா. உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லையா? ஏதோ டென்ஷன்ல தலைவலியா இருக்கு. தலைவலிக்குதா? அப்ப அமிர்தாஞ்சன் தடவை. நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா அதான் தடவுனாங்க. அது பூச்சி மருந்துடா பெண்ண. அட கொய்யால, இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப தலை சுத்துதே. அவரை ஏன் டென்ஷன் பண்றீங்க? இந்த ஸ்ட்ராங் காஃபி குடிங்க, தலைவலி சரியா போயிடும். தேங்க்ஸ் மந்த்ரா.
கொரியர் சார். மாமா யாரோ வந்திருக்காங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். என்னடா இவ்வளவு லேட்டு? டிராபிக் ஜாம் சார். மாமா உனக்குதான். எவ்வளவு பெரிய கொரியரா இருக்கு. அர்ச்சனா கிட்ட இருந்தா ஏன்னா ஏதாவது கெட்ட செய்தி வந்திருக்கா? இது கெட்ட செய்தி இல்லம்மா, கெட்டி மேல செய்தி. மாமா இது ரொம்ப அநியாயம் மாமா. இவ்வளவு நல்ல நியூஸ் நீ மட்டுமே படிக்கிற, எங்க கிட்ட சொன்னா நாங்களே என்ஜாய் பண்ணுவோம்ல. இது என்ஜாய் பண்ற நியூஸ். பின்ன உடம்பு சரியில்லை ஒண்ணுலடா. எது என்னவா இருந்தாலும் என் பிளெஸிங் அர்ச்சனாவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொன்னேன், கல்யாணமே பிக்ஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனா வந்த உடனே பெரிய பார்ட்டி வாங்கிடணும். ஏன் மாமா இப்ப கத்துனீங்க? பொண்ணுங்க கிட்ட பார்ட்டி கேக்குறேங்கிறிய வெக்கமா இல்ல? அப்படியா? அப்ப அர்ச்சனா பர்த்டே பார்ட்டி கொடுத்தப்ப நீ ஏன் வாங்கிக்கின? அது இல்லடா, அந்த பார்ட்டியை நாமளே கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எது என்னவானாலும் அர்ச்சனா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்படி போன உடனே அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Leave me alone. கிளம்புங்க. மாமா உனக்கு உண்மையிலே தலைவலி வந்துருச்சு, நான் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வீட்டுல பாதி தருது நீதாடா. அப்ப மீதி பாதி இதோ இது. சீ, இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி லவ் கிடையாது கிவ் கிடையாதுன்னு பெருசா பில்டப் தான் கொடுத்தாருல, அதான் மனசுல இருக்கிற காதல நம்ம கிட்ட சொல்றதுக்கு இந்த அளவுக்கு தயக்கப்படுறாரு. எவ்வளவு நாள் இப்படி பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் சிட்டி ஃபுல்லா தெரிஞ்சு கடைசியா என்கிட்ட வந்து நல்லா கெட்டியா கட்டி பிடிச்சிட்டு, மாமா நான் அர்ச்சனாவை பார்த்ததுல இருந்து பயங்கரமா காதலிக்கிறேன் மாமா, என் அர்ச்சனாவை எப்படியாவது சேர்த்து வை மாமா. இந்த மாதிரி அழுவது மட்டும் நிச்சயம். அந்த புண்ணியமா எவனோன்னு தெரியல, ஆனா அவன் தான் மாப்பிள்ளைன்னு உங்க மாமா நம்பிட்டாரு. காமராஜ், நான் ரோசியை லவ் பண்றேன், ஆனா அவ உங்க மாமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வையா. நீ செத்து போனா மந்திர வயித்திலே போற. ஓஹோ, இங்க பாரு ஃபனி, உனக்கு அறிவு கம்மி ஆணவம் ஜாஸ்தி. அங்க என் மாமா அர்ச்சனா காதல மூழ்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த ரோஸு உனக்கு தான், அதோட முள்ளும் உனக்கு தான். நிஜமாவா? இவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லி இருக்கீங்க. அங்க பாருங்க, மதன் கூட அனுப்பி அதுவே ஸ்டைலியா காட்டல. ஹாய் ஹாய் ஃபனி. உங்க மாமா அர்ச்சனாவை லவ் பண்றேன்னு சொன்னா, ஆனா அவன் என் ரோசியை கட்டி பிடிச்சி ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போறான். அது வந்து அர்ச்சனாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு டப்புனு ரோசி இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சுமாரியா வெட்டிங் கார்டை பார்த்து அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சா இவன் தான் வயகரத்தின மாதிரி டெம்போட அழுதுகிட்டு இருக்கான். அச்சச்சோ, ஒருவேளை அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டானோ? வா, வாட் இஸ் தி மேட்டர்னு பாப்போம். சாப்பிடுவாரா? ஓகே ரோசி, கண்டிப்பா. So sweet of you, மதன். Bye. பாய். என்ன மாமா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு? மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அதான். Wow, cricket match-ஆ? ஆஸ்திரேலியா ஜெயிக்க போதா, இந்தியா ஜெயிக்க போதா? மதன் ஜெயிக்க போறான். அப்ப நீ சொல்றது ஒன் டே மேட்ச பத்தி இல்ல போல இருக்கு, அர்ச்சனா மேட்ச பத்தி தானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட். மாமா, அர்ச்சனாவுக்கு மேட்ச் ஃபிக்ஸ் ஆனதுல உனக்கு என்ன மாமா சந்தோஷம்? அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணதே ஐயா தானே. என்னது மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணது நம்ம தானே? மாமா, இப்ப நீ ஏதாவது அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன மேட்சுக்கு எதுக்குடா போன்? டைரக்டா மேரேஜ் தான். மாமா, நான் அர்ச்சனாவுக்கு gift வாங்க போலான்னு இருக்கேன், நீ வரியா? நான் எப்பறா வரலாம்? ஏன்? எனக்கு கொடுக்கிற கிஃப்ட் நானே வாங்க போனா அது நல்லா இருக்காது. நான் ஏன் மாமா உனக்கு gift தரணும்? ஆடா, நீ என் தரப்புல தானே கிஃப்ட் வாங்க போற. ஓஹோ, நான் gift வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா அந்த gift நீ அர்ச்சனா கிட்ட கொடுப்ப. ஜோக்கா, நீ கிஃப்ட் எனக்கு கொடுத்தாலே அது அர்ச்சனா கொடுத்தா மாதிரி தான். மாமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டா எப்படிடா? இதுக்கு மேலதான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆவ. என்னோட ராசி நல்ல ராசி. ஓஹோ, சம்திங் ராங். மேட்ச் ஃபிக்ஸிங் எங்கேயோ நடக்குது. நம்ம பிளான் படி நீங்க எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சா அந்த கோடீஸ்வரனுக்கு நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன். அப்புறம் நான் கொடுக்கிற பணத்தை வச்சு நீங்க எல்லாரும் ஹாப்பியா செட்டில் ஆயிடலாம். கபட நாடக வேஷதாரி, நாடக சிங்கம், தமிழம் பல்ச புரிஞ்சு வச்சிருக்கிற டாக்டர், நடிக்க தெரிஞ்சவெல்லாம் அலறுவாயா. என்ன பத்தி என்ன நினைச்சிருக்க? உன் ஃபாதர் கேரக்டரா வாழ்வேன். அந்த பொண்ணு அப்பன் கையால உன் காலை கழுவ. டோன்ட் வரி மைக்கேல். இப்ப என் பேர் மைக்கேல் இல்ல, ரவி. ஓகே. அது அதோ அர்ச்சனாவோட ஃபாதர், மதர் அண்ட் ஆல்சோ பிரதர். வேகமா நடடா. அர்ச்சனாவுக்கு இவ்வளவு தம்பியா? மிலிட்டரி மேஜர்ல கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும், அவ்வளவுதான். அது முதல்ல நீ விக்க வை. முதல்ல நீங்க குனிங்க. ஓகே மை டியர் சன், நான் அந்த மேஜர் கிட்ட போய் உன் மேரேஜ் மேட்டரை செட்டில் பண்ணிட்டு வரேன். Thank you, Dad. ஓகே, God bless you. All the best. கிளம்பு.
என்னாச்சு உங்களுக்கு? இந்தாங்க. ஆர் யூ ஓகே? ஹலோ, நான் தான் சொன்னேன் இல்ல, அந்த ஆளு ஆக்டிங்ல மட்டும் இல்ல பிசிக்கலாவும் ரொம்ப வீக்கா இருக்கான். இன்னும் பேட்டிங்கே போல, அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆயிட்டான். ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நெஞ்சில கேஸ் ட்ரபிள் வந்த இந்த துர்பாக்கியசாலியை ஏமா காப்பாத்தின? ஆக்டிங் அப்படின்னா உங்க பையனுக்கு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா? என் பையனுக்கு என்னங்க? இஸ் ஜெம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ எம் எஸ்பி ராஜாராம் from United States of America. பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பையனுக்கு நம்ம சம்பிரதாயம் கலாச்சாரம் தெரிஞ்ச ஒரு தமிழ் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா ஒரு சம்பந்தம் கூட கிடைக்கலையே. அதை விடுங்க, உங்களை மாதிரி யங் கப்பலுக்கு என்னுடைய கஷ்டம் எங்கிருந்து தெரிய போகுது? நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது எங்களுக்கும் தெரியும்ண்ணே. அண்ணனா இன்னும் ஒரு தடவை சொல்லுமா? ஏன்னு என்னாச்சு? அதேதாமா, அண்ணங்கிற பாசமான வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் இருந்தா சொல்லி இந்த அண்ணனோட புண்ணியத்தை கட்டிக்குமா? மிஸ்டர் ராஜாராம் சார், என் பேர் ராஜசேகர், ரிட்டையர்ட் மேஜர். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. இந்த ஊர்ல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்றது என்னம்மா? கூடிய சீக்கிரம் உன் அண்ணி அழிச்சுக்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வரேன். பாய். வரண்டா கண்ணா. எல்லாம் நல்லா தான் நடிச்ச, லாஸ்டா அண்ணியோட வரேன்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டிய. அது எனக்கு பிடிக்கலடா கோட்டா. Who is Kota? No, no, I am SVR. பீச்ல பண்ணி மேய்க்கிற இந்த பன்னிகளோட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? வீட்ல உன் மம்மி உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. கம் ஆன். ஓ, டைமே இல்ல ஹார்ஸ் ரைடிங். இவர் கமிட் ஆனது கரெக்ட் தான். மம்மிங்கிற ஒரு கேரக்டர் வந்தாதான் ஃபேமிலிங்கிற ஃபீலிங்கே வரும். இத பத்தி நாம உடனடியா சீனு கிட்ட டிஸ்கஸ் பண்றோம். டார்லிங், இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல சீனு. யார் யாரையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. முதல்ல எல்லாரையும் வெளியே அனுப்பு. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. மைக்கில் ஒரு அற்புதமான பிளான் போட்டிருக்கான். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காரு பங்களான்னு ராயலா செட்டில் ஆயிடலாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா. அவங்களுக்கு காஃபி போடு. சரி. ஜூலை, அவங்களுக்கு காஃபி போடு. ஓகே ஓகே. என்ன சார், அப்போலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? பயமுடா லூசு பயல. அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு பொண்டாட்டி கேரக்டர் இன்னும் கிடைக்கலையே. ஜூலி, கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியா இருக்கியா? சொருப்பு பிஞ்சிரும். பல்லு பேந்துரும். என் முன்னாடி உன் பொண்டாட்டி இவ்வளவு அசிங்கமா நான் பேசுற? சொன்னது அறல இல்ல. உன்ன என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி ஏன் உன் பொண்டாட்டி ஆக்கிக்க பாக்குறியா? சுமாரா, அவர் நிஜமா கேக்கல. வைஃபா நமக்காக ஆக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதானே? நோ, எனக்கு டூப்ளிகேட் புருஷங்களே பிடிக்காது. ஒரிஜினல் பிடிக்கலாம். அது போதும். எகத்தாளமா என் டார்லிங் முகத்துல எனக்கு சத்தி லீலாவதி, சத்தி சரோஜா தேவி, சத்தி வாணி ஸ்டுடியோ முகம்லாம் தெரியுது. வேணா கிளியர் பண்றீங்க. நீ அங்க பாரு. ஆனா எனக்கு சத்தி இலியாஸ், சத்தி ஐஸ்வர்யா, சத்தி த்ரிஷாவா தெரியறாரு. யார் அந்த கடல் கண்ணு? கடல் இல்ல, கனவு 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 கண்ணி. ஏப்பா சப்புன்னு இருக்க. இதான் என் வைஃப் கேரக்டர் இல்ல, இவ பேரு பாலாமணி. உன் வைஃப் கேரக்டருக்கு சிஸ்டர் கம் மேக்கப். காந்தாமணி, உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. இவன் தான் உன் பையன். மகனே, என் தங்க மகனே. என்னப்பா இது துரும்பா அழைச்சு போயிட்ட? வெள்ள வெள்ளையா இருந்துட்டு கருத்து போயிட்டியா? உங்க அப்பா உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையா? எங்க அவரு? இவரா? நீ மேட்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணல. கொஞ்சம் ரூமுக்கு வரியா? ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அடஜி, ஃபர்ஸ்ட் நைட் நான் சொல்றேனா? அனாவசியமா நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் பண்ணாத. வா. சரி வாங்க. வேணாம் நில்லு. நீ எந்த டெஸ்டா இருந்தாலும் இங்கே வை, அத நாங்களும் பாக்குறோம். அப்ப நான் என் மேல டவுட்டா? அதுல மட்டும் நோ டவுட். அதனால நான் இங்கே பண்றேன். காந்தாமணி, என்ன? பழைய படத்துல பண்டரி பாய் மாதிரி கண்ணான்னுட்டு நீ அழுது எங்களையும் அழ வைக்கிற கேரக்டர் இல்ல இது. ஃபாரின் ரிட்டர்ன் ஸ்டைலா இருக்கணும். என்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு
ஒய்ஃப் கேரக்டரா ஆக்ட் செய்யணும். நடிக்க தெரியுமா? To the headmaster, I am suffering from fever. So I have not attended school. Doctor asked my 2 days bed rest. So please grant me leave. You are fair and lovely. See Kantamani, 10th standard B section, roll number 4. Hey, now what, man? Excuse me. Who's this? டிரைவர் ஒருத்தன் குறுக்க கரண்டி மாதிரி பூந்துக்கிட்டு 100% இது எனக்கு ஓகே. ஹலோ, ஒய்ஃப் கேரக்டர் மட்டும்தான். Okay, அப்ப advance கொடுங்க. மாமா செக் கொடு. No, only cash. ஓ Cash. நல்லா கவரும். நம்ம பிளான் சக்சஸ் ஆகி நான் கோடீஸ்வரனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா உங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். ஆனா ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த ஆளு மிலிட்டரி மேஜர் நம்ம எல்லாரையும் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவோம். அதனால ஜாக்கிரதையா எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். ஓகே? நடிக்க கூடாது, கேரக்டரா வாழணும். Hey, hi Ravi. வா அர்ச்சனா, நீங்களா? இவரு இவன் கால் இல்லாத கபோதி. கபடி இல்லடா முண்டோ, நான் நொண்டிடா. பிரதரா? பிரதர் இல்ல, என் டிரைவர் பத்ரி. டிரைவரா? ஆமா, ஆக்சிடென்ட்ல இவனுக்கு கால் போயிடுச்சு. கால் வரணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ண வந்தோம். So sweet. You're such a great person, Thank you, Ravi. thank you. இப்படி ஒரு டிரைவர் தூக்கிட்டு கோயிலுக்கு வந்து பூஜை பண்றீங்கன்னா hats off to you, Ravi. மனுஷனுக்கு சேவை செய்யறது மகேஸ்வரனுக்கு சேவை செய்யற மாதிரி. இந்த தெய்வ சன்னதியில உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அவர் எப்படி உங்களுக்கு மாமாவா வர அண்ணன்னு சொல்லுங்க. ஆமால, நான் அமெரிக்கால இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான். சரி, பொண்ணுங்க. அதோ உங்க பிரதர் உங்களை மாதிரி அழகா இருக்கான். அடடே, என் பையன் கூட பக்கத்துல தான் இருக்கான். ஆ? என்னால நம்பவே முடியல. அது மேல உட்கார்ந்து இருக்கிறவனா தூக்கிட்டு நிக்கிறவனா? நீங்களும் உங்க தம்பி மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல, என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரெண்டு பேரும் முன்னாடியே பழக்கப்பட்டவங்க. சரி வாங்க. அவர் எதுக்கு அப்படி தூக்கிட்டு வராரு? ஏதாவது அடிபட்டுச்சா? உடம்பு சரியில்லையா, அதான் தூக்கிட்டு நிக்கிறான். அப்படியா? இவர் கால் இல்லாத கபோதின்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. அப்ப அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது கால் இல்லாதவன் சொன்னா எங்க டிரைவர் ஹர்ட் ஆயிடுவாரு சொல்லிட்டு என் மச்சனை அப்படி சொல்லிட்டாருங்க. பத்ரி, கொஞ்ச நேரம் கீழே ரிலாக்ஸ் உட்காருறியா? எனக்கு இங்கதான் ஹாப்பியா இருக்கு. நம்ம வந்த வேலை முடியட்டும். பாப்பா நீ வாமா, வந்து உட்காருவா. நீ உட்காருமா. உட்காரு. பேர் என்னம்மா? அர்ச்சனா. வாட் ஆர் யூ ஸ்டடியிங்? இப்பதான் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, ஃபேஷன் டிசைனோட MBA-வையும் முடிச்சிட்டா. அதோட எங்க பொண்ணுக்கு பரதநாட்டியம் குச்சிப்புடி கூட சொல்லி கொடுத்துருக்கோம். வெரி குட் சிஸ்டர். என்னவோ நாங்கெல்லாம் ரொம்ப நாள் அமெரிக்காவிலே இருந்ததுனால இந்த சம்பிரதாயம் கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப தூரமா போயிடுச்சு. மேஜர் சார், உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கல்ல, வந்துடுறோம். பொண்ணோட பரதநாட்டியம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பார்த்து ரசிக்கிறோம். Why not? ஐயோ, மாமா வந்துட்டான். இவன் கிட்ட மாட்டணும்னா நம்ம ஊர்ல மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிடுவான். வா வா, சீக்கிரம் போலாம். மாமா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு. மேக் ஃபார் ஈச் அதர், அது நீங்க தான். மாமா, நிஜமா சொல்றேன். ஆமாண்டா, நான் ரொம்ப மாறிட்டேன். முதல்ல நீ என்ன மன்னிக்கணும் மாமா. எதுக்குடா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியா? சேச்சே, அந்த தப்பு இல்ல மாமா. உன் கேரக்டரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் மேல நீ வச்சிருக்க வேல்யூவை புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கும் அர்ச்சனாவுக்கும் மத்தியில இருக்கிறது காதல் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா நீ ரொம்ப கிரேட் மாமா. ஐ எம் வெரி சாரி. டேய், சாரி சொல்ல விட தெரியலடா, நான் தான். ஏன் இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை கூட நான் மறைச்சிருக்கேன். அர்ச்சனாவை நான் லவ் பண்றேன். மாமா. ஆமாண்டா, கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டியே. இந்த ஒரு நாளைக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அது போகட்டும், அர்ச்சனாவை இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி காமா இருக்க? அது நடக்க போறது இல்லைங்கிறதுனாலதான். நடக்காதா?
அது எப்படி தெரியும்? மாப்பிள்ளை பையனே சொன்னான். மாப்பிள்ளை பையனா? ஆட பைத்தியக்கார மாமா, அர்ச்சனாவுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறப்ப நடுவுல இந்த மாப்பிள்ளை பையன் எங்க இருந்து வந்தா? என்னடா சொல்ற? அவன் வெட்டி கடை நீதானே காமிச்ச? காமிச்சது என்ன? அந்த கார்டை பிரிண்ட் பண்ணதே நாங்க 2 பேர் தான். ஆமா மாமா, உன் மனசுல இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரணும், அப்பதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு நாங்க தான் அந்த கார்டை பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லடா, நீ சொல்றது மட்டும் நிஜமா இருந்தா அந்த ரவி அர்ச்சனா செல்ல இருந்து எப்படி எனக்கு போன் பண்ணிருப்பான்? இம்பாசிபிள். எதுடா இம்பாசிபிள்? அவனுக்கு செல் இருக்கா? இருக்கு. அந்த பக்கி பையலுக்கு உடனே போன் பண்ண அவன் யாரு என்னங்கிற டவுட்டை இப்போ கிளியர் பண்றேன். வேற சரியான நேரத்துல. ஜோதி ஹலோ மதன், how are you? ஃபைன் ரவி. உனக்கு கொடுக்க வேண்டிய 5 lakhs கொடுக்கிறதுக்கு தான். ஐயோ, அத பத்தி இல்ல ரவி. மேரேஜ் கேன்சல் பண்றதுக்கு உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? யோ, என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. எஸ், thank you very much ரவி, thank you so much. ஆனா அர்ச்சனா பேரண்ட்ஸோட தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ப்ராப்ளமா? மிலிட்டரி மேஜருக்கு காதலையும் காதலிக்கிறவங்களையும் சுத்தமா பிடிக்காதான். அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த இந்த கல்யாணத்தை என் பேரண்ட்ஸ் போய் சடனா நிப்பாட்டினாங்கன்னா ஷூட் பண்ணி தள்ளிடுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ அர்ச்சனா கிட்ட இந்த விஷயத்த டிஸ்கஸ் செஞ்சியா? எப்படி முடியும் மதன்? அர்ச்சனா மனசுல உனக்கு இடம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டா? எங்க வெட்டிங் கார்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு உனக்கு அனுப்புனா? நீங்க பாரு மதன், ஒன்று ஜஸ்ட் ஒன் சைடு லவ். உனக்கு என்ன குறைச்சல்பா? ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. உன் பின்னாடி அர்ச்சனாவை விட எவ்வளவோ அழகான பொண்ணுங்களா கியூ கட்டி நிப்பாங்க. நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும். நீ வரலனா அர்ச்சனா தான் என்னோட ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஓகே, யூ ஹேவ் டு கம். see you, bye. ரவி ரவி, அப்பா ஜஸ்ட் a minute. என்னாச்சு மாமா? இந்த கல்யாணம் நடக்காதுடா. அப்ப நானும் அதானே உங்ககிட்ட சொன்னேன். நீ சொல்றது அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு, அவன் சொல்றது என் கல்யாணம் நடக்காதுன்னு. மாமா, நீ கன்ஃபியூஸ் ஆகி எங்களையே கன்ஃபியூஸ் பண்ணாத. அந்த போனை கூட டவுட் நானே கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ, யாரு? அந்த ரவி இருக்கானா? இல்ல, பாட்டு பாட போயிருக்கான். என்னயா, என் மாமனை டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தா விட்டுருவேனா? டேய், நான் இருக்கிற வரைக்கும் மதன் அர்ச்சனாவோட பியார யாராலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. அப்போ நீ ஒருத்தங்க எடுத்துருவியா? இந்த பாருங்க, யாரோ மதனுடைய மாமாவா? அசோஷியலா நீங்களே பேசிக்கங்க. சிச்சி, நான் வெளியாளுங்க கிட்ட பேசவே மாட்டேன். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு ரயில்வே போர்ட்டல் மாதிரி அப்படி இப்படி போயிட்டு இருக்கான். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? என்னவோ இருக்கட்டும், அது என் பர்சனல் டிரைவர். காருக்கு மட்டும்தான். டிரைவர் காருக்கு கவர் எதுக்கே வைப்பாங்க? ஓவரா லிமிட் தாண்டி பேசாத. டேய், எவன்டா நீங்கலாம்? என்கிட்டயே டிராமா ஆடுறீங்க? கேளுங்க உற்சாகமா ஆனந்தமா கேளுங்க. 99.3 FM. கொய்யால ஸ்லிப்பர் வரும். பேஸ் வாய்ஸ்ல பேசினா எஃப்எம் சங்கர் நினைப்பா. போன ரவி கிட்ட கூடுறா. குட் மார்னிங் மச்சி. நான் ரவியோட ஆண்டி. நான் ரொம்ப ஹாட்டுங்க. நான் ரொம்ப ஃபேட்டுங்க. நீ அவனுக்கு ஆண்டியா இருந்தா எனக்கு என்ன, போண்டியா இருந்தா எனக்கு என்ன? அந்த ரவி பையிட்ட போடுறேன். அலா, ஏ மிஸ்டர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். மை சன் மேரேஜ் ஆல்ரெடி செட்டில்ட். ஒன்லி ஒன் வார்னிங் ஐ கிவ் யூ. இதுக்கு அப்புறம் இந்த செல்போனுக்கு டோன்ட் கால். இந்த பரபா தம்பி, சில பேருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் திடீர்னு அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா அந்த மாதிரி நம்ம மைக்கிளுக்கு கோடீஸ்வரம் ஆகிற அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நடுவுல இந்த மைக்கேல் யாரா? மைக்கிள தெரியாதா? அந்த புண்ணியவானால் தானே நார்மல் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தானா ஃபாதர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். யூ இடியட் ராஸ்கல் ஸ்கவுண்டரல். இத்தனை I know, district collector to bill collector. Yeah. இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணினா I will ring up to 555 fire station. வைடா போன. ஐயோ மாமா, இதெல்லாம் யாரோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட் மாதிரி இருக்கானுங்க. அது ஓகே, அவன் அர்ச்சனா செல்ல இருந்தா அன்னைக்கு போன் பண்ணானா? ஆமாண்டா. அப்ப நம்ம அர்ஜென்ட்டா அர்ச்சனா ஊருக்கு போறோம். படிச்சிருக்கிறதுக்கு வா சொல்றேன். அந்த ஊர் பீச்ல பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த பில்டப். யார் இந்த பைத்தியக்கார பையன் இங்க வந்து சீன் காட்டிட்டு இருக்கான்? ஐயோ, அது ஒண்ணும் தீபாவளி கண் கிடையாது. சீக்கிரமா ஐயோ சொல்றானே.
முடியாதா? உங்களை விட மாட்டேன். ச்சே. டேய் காமராஜ், மாமா வண்டி எடு மாமா, வண்டி எடு. எடுக்கிறேன்டா. ஏறு. சீக்கிரம் வண்டி எடு மாமா. போய்டா. ஐயோ. Wherever you go, I will follow. Hatch dog. அப்பா. அப்பா. என்ன சார் ஆச்சு? கீழே டமால்னு விழுந்த. எப்படி? உனக்கு எதிர்க்க டிவைடர் தெரியுதா? தெரியுதே. எனக்கு தெரியல. நேரம். அம்மா. டேய் அவங்க வர டைம் ஆயிடுச்சுடா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேயா? டேய் சீக்கிரம் அர்ச்சனாவை ரெடி பண்ணுமா. அப்பப்பா உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தானா? அவ ரெடியாவா? நீங்க முன்னாடி போய் லோனை ரெடி பண்ணி வைங்க. கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கங்க. வணக்கங்க. அர்ச்சனா இருக்காங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க அர்ச்சனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, மெட்ராஸ்ல இருந்து வரோம். ஓ வாங்க. வலது கால எடுத்து வச்சு வா. நீங்க உட்காருங்க, நான் போய் அர்ச்சனா வர சொல்றேன். உட்காருமா. ஹாய். ஹாய் மதன். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கா தான் சொன்னா. ஓ மச்சான் போல இருக்கு. பாண்டிச்சேரி வந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி உங்களை பத்தி சொல்லி என்ன குழப்பி எடுத்துட்டா. என்ன பத்தி எதுவும் சொல்லியா? சொல்லிருந்தா. மதனோட கண்ணங்கரையில் இருக்கவன் பேரு காமராஜா. சுத்தமா அறிவே இல்லையா? கோவால இருந்து ஒரு ஃபிகரை தள்ளிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. இதானா அது? ஏமா இவனை விட நல்ல ஆள் கிடைக்கவே இல்லையா? உனக்கு வந்து வாச்சிருக்கான் பாரு. போதும்டா கண்ணா. ஹேய் சர்ப்ரைஸ். டேய் பட்டு புடவை கட்டிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி வர. அப்ப நிஜமா? பாரு தமா டென்ஷன் ஆகி விட்டு. அதெல்லாம் இருக்காது. ஹாய். மதன், what a surprise. நீங்க இங்க ஏன் வீட்ல? Oh my god. Hi காமராஜ். Hi மந்த்ரா. Hi. Hey, வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல? பிசினஸ் விஷயமா வந்தேன். சரி, லக்கேஜ்லாம் எங்க? கார்ல இருக்கு. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம். ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தோம். ஓகே பை. என்ன கிளம்ப போறியா? இங்க கெஸ்ட் ஹவுஸ் விட்டுட்டு ஹோட்டல்ல தங்க போறியா? நோ வே மதன். என்னாச்சுமா? டாடி, மதன் நான் ஓ சொல்லிருக்கேன். இவர்தான் மதனா? ஹாய். பாருங்க டாடி, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொன்னா ஹோட்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றாரு. மிஸ்டர் மதன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் கிடைக்கும். ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலாம்ல? நம்ம வந்து வேலையை முடிக்கிறதுக்கு இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா இருக்கேன் சார். டேய் பாபு, டாடி. இவங்களை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போ. ஓகே. மதன், நீ சடனா எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்? முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வாங்க ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க. Thank you. Come on, let's have some drinks. Yeah, I am ready. I am drinks Sarah only the party. நான் குடிக்கலடா, என் புருஷன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அவர் வருத்தப்பட்டா எனக்கு என்ன படலடா இருக்கேன். என் மச்சனை மட்டும் ஃபீல் பண்ண கூடாது. இல்ல மச்சனா? என்னங்க இவங்க அவருக்காக குடிக்கிறேன்னு சொல்றாங்க? ஏய் அவங்க அமெரிக்கா ரிட்டன். அங்கெல்லாம் மாடர்ன் கல்ச்சர். உனக்கு தெரியாது சுமாரு. Are you ready? ரெடி. ரவி உனக்கு? நோ, எனக்கு பழக்கம் இல்ல. Really great. Thank you. அமெரிக்கால இருந்து குடிக்கிற பழக்கம் இல்லையா? Come on, cheers. என்னங்க எனக்கு என்னமோ இவங்க 2 பேரையும் பார்த்தா டவுட்டாவே இருக்கு. உன் டவுட் போனா நீ ஒரு பெக்கடி. சிச்சி ஆச்சி, டைம் ஆச்சு, இன்னும் அர்ச்சனாவை காணோம். வந்துருவாப்பா, ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன ராம் சார் அமைதியா இருக்காரு? ஏன் ரவி, ட்ரிங்க்ஸ் ஆடும்போது அவர் எதுவும் பேச மாட்டாரா? மிஸ்டர் மேஜர், எஸ். டோட்டலா உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? என்ன சுமாரா ஒரு 10 கோடி இருக்கும். 10 crores. 10 கோடி எதுக்கு சார்? 1 கோடியை மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். பைனான்சருடைய உதவியே இல்லாம ஒரு சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுத்து கொடுத்துருவேன். ஓ சாரி அங்கிள், அப்பா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு நினைக்கிறேன், அதனால சார் இத்தனை நாளா நான் சினிமாவுல ஹீரோவா ஆக்ட் பண்ணி அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பு திலகன்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், சினிமா இருக்க காசு கொடுங்க. ராம் சார் தண்ணி அடிச்சாக்க ரொம்ப ஜோக் அடிப்பாரு. முதல்ல ஜோக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் டூப்பு. Cool dad, cool cool cool. Nonsense, Mr. Michael. மைக்?
என்ன மைக்கேல்ன்றாரு? உன் பேர் ரவி தானே? அது வந்து என் பையன் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுவான். அதான் அவர் அப்படியே செல்லமா மைக்கேல்னு கூப்பிட்டாரு. கரெக்டா சொல்லிட்டேன் மச்சனா. நீ என்னோட சொல்லுடா. அர்ச்சனா பட்டுப்படையில பாக்கும்போது கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு சந்தேகமா இருக்கு. மாமா மைண்ட போட்டு குழப்பிக்காத. அர்ச்சனாவுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கல. ஓகே கன்ஃபார்மா சொல்றியா? சரி, அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வை. அப்ப நீ சொல்ற அந்த மாப்பிள்ளை பையன் எங்க? எக்கட வேர்? ஏய் மகன், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. வாடா. முழிக்காத வா. கமான் மேன். ரவி, இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். உட்காருங்க உட்காருங்க. மகன் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பழக்கல. ஓகே ஓகே. இவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ. நீ உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து வந்தவனா இல்ல டுபாகூரா? ஷட் அப். சைலன்ஸ். இங்க என்ன? அங்க பாருங்க. அதனால நீங்களும் ராம் சாரும் புது தம்பதிகளா இந்த போலியாட்ட விளையாடுனீங்கன்னா ஏதோ எனக்கு குழந்தை பிறக்கணும் ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அப்படிலாம் இல்லமா, இதெல்லாம் பண்ணா உனக்கு குழந்தை பிறக்கும்னா நான் நடிக்கிறேன். என்னவோ எனக்கும் ராஜுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசா இருக்காதுல்ல. ஓகே, நீ உடனே போய் அந்த ராம உள்ள அனுப்பு. தேங்க்யூ அக்கா. வெல்கம். இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. நான் ரெடி. அவன வர சொல்லு. ஃபுல் பாட்டில் ஃபுல் என்ஜாய்மெண்ட். இவன் என்ன டிப்டாப்பா ரெடி ஆகி போறான்? வா பாப்பா. அவனுக்கு யார் விக் வச்சு விட்டா? ஏன்டா? எதுக்கு இப்போ? என்ன நொதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சனிங்களை ஒழிச்சு கட்ட ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த ஜேம்ஸையும் இந்த பைத்தியக்காரனையும் துரத்தி விட்டுடுறேன். ஜோலை ஃபர்ஸ்ட் நைட் எந்த ரூம்ல ஏற்பட்டு? அதுவும் அந்த ரூம்ல. யாரோட ஃபர்ஸ்ட் நைட்? யாரோட இல்லடா, என் உயிருக்கு உயிரான காந்தாமணியோட. நில்லு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். காந்தாமணி என்னோட டார்லிங். காந்தாமணி ஓன் டார்லிங்கா? ஆமா. நீ என்னடா நடிகர் சத்யராஜன் நினைச்சிட்டு இருக்க? மனோரமாட்டம் அது உனக்கு சுத்துறதுக்கு? ஏன் டார்லிங்க கிழவியோட கம்பேர் பண்றியா? ஒண்ணா லுக் பிரதர். எஸ், ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது 2020 மேட்ச் மாதிரி. பேட்டிங் ஃபீல்டிங் கரெக்ட்டா இருக்கணும். நீ போய் அந்த வேலைய பாரு. தேங்க் யூ பிரதர். யூ கோ. இப்ப பாரு என் திறமையை. See that matter. கேட்ச். நின்னு கோடி வர்ணம் வர்ணம் வா. இசைக்கிட நின்னு கோரி வரணம் வரணும். பால் விளையாட உள்ள வந்துட்டு நீ என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல பாக்குற மாதிரி என்ன பாக்குற? ஏய், என்னடி குட்டியா விளையாடுற? நோ, ஹெல்ப்னு கத்த கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவங்க அவங்களே கவனிச்சுக்க வேண்டியதான். என்ன பிரதர்? கேரி ஆன். ஏய் ஏய் நோ 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 டோன்ட் டச். டோன்ட் டச். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஃபர்ஸ்ட் நைட் தான் அவளுக்கு ரொம்ப புதுசுயா. கத்துறதுல தெரியுது. சுமாரியா? ஏய் வேணா. ஏய் கமாரியா. வேணா விட்டுரு. எனக்கு கோவம் வந்துரும். நில்லு. ஏய் மைக்கேல் இங்க இருப்பானா? மைக்கேல் மட்டும் இல்ல, அந்த கேங் மொத்தமும் நிச்சயம் இங்க தான் இருக்கணும். கமான். வா மை டார்லிங். இது வர. சொன்னா கேளு. நான் போடக்கூடாது. கைய விடு. கைய விடியா? ஏய், நான் அந்த மைக்கேலுக்கு அம்மாவோ நீ அப்பாவோ ஆக்ட் பண்றது அந்த மேஜரோட வீட்டு வரைக்கும் தான். உண்மையா நான் ஒண்ணு பொண்டாட்டி கிடையாதுடா, பைத்தியக்காரா. மைக்கேல், are you mental? Darling, don't waste time. Come on. Oh, no, darling. பயல கிழ நாய. குட் மார்னிங் அர்ச்சனா. பெட் காப்பியா?
இது எப்படி இங்க வந்தது? இவ எப்படி இங்க வந்தா? போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல இங்க நடிக்க ட்ரை பண்ணாத. உன்னோட பேச்செல்லாம் நம்பி நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அர்ச்சனா நான் வந்து ஆனா நீ எதுக்கு லவ் யூஸ் பண்ணுவேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அர்ச்சனா நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு தேவைப்படுறது லவ் இல்ல செக்ஸ். அதான் உன்னோட கேரக்டர். அர்ச்சனா Just shut up. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மேல நீ என் வீட்டுக்குள்ள இருந்தனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அர்ச்சனா கூல். Get out. Get out of my house. You. அர்ச்சனா. 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 இது எப்படி இருக்கே? Bye. See you. கிச்சு கிச்சு கிச்சா. அர்ச்சனா, என்னாச்சுமா? மதன் ஏதாவது சொன்னானா? டாடி, மதனை பத்தி நான் யோசிச்சு வச்சிருந்தது ஒண்ணு, இன்னைக்கு என் கண்ணால பார்த்தது ஒண்ணு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அவன் லிஸ்ட்ல பொண்ணுங்கிறது என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான். அவன் கேவலமானவன், மோசமானவன். இதுக்கு மேல அவனை பத்தி பேச வேணாம். டாடி, நீங்க சொன்ன மாதிரி ரவிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது இல்லமா. ப்ளீஸ் டாடி, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். சரிமா, உன் இஷ்டப்படியே செய்றேன். கூல் டவுன். எல்லாரும் வாங்க 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 என்னாச்சு? வாங்க. நம்ம யங் கப்பிள்ஸ் மைக்கிளோட மாமனும் காட்டாமணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. வாவ், வாட் a குட் நியூஸ். நீயும் சும்மா இருக்கியே. குட் மார்னிங் எவரிபடி. வெரி பேட் மார்னிங் சார். வை? நீங்க இந்த பக்கம் ஜாக்கி போன உடனே நம்ம ராஜு காட்டாமணி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஓடி போயிட்டாங்க. வேணும்னா இந்த லெட்டர் படிங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். காந்தா, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் காந்தா. இந்த வயசுல என்ன தனியா விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போயிட்டியா? நோ. ஐயோ, இந்த விஷயம் அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பையனுக்கு அவர் பொண்ணு கொடுப்பாரா? டோன்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேஸ் தான். Shut up. அந்த ராஜு எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கொன்னாவது உன்னை நான் இழுத்துக்கிட்டு வருவேன். ஒரு நிமிஷம் தூக்கிட்டான். நீங்க போய் உங்க ஒய்ஃப் தடுங்க சார். தேங்க்யூ. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மாடி, வீட்டுக்கு வந்த பாதி சனியும் தொலைஞ்சது. இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. மாமா, யோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த சேஞ்ச் வச்சுக்கோ. மாமா, ராத்திரி பூரா அலைஞ்சு அந்த மைக்கிளோட கேங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மா இல்ல, டூப்ளிகேட் ஆளுங்க. அத்தனை உனக்கு தான். ஏன் மாமா பஞ்சரான டியூப் மாதிரி இருக்க? மாமா, அந்த மைக்கேல் பிளான் பண்ணி அர்ச்சனா என்ன மாதிரி பண்ணிட்டான். அப்படியா? மாமா, அங்க பாரு. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வரான். இப்ப என்ன செய்யறது மாமா? டேய், இது வரைக்கும் அவன் என்ன எதுக்கும் கையாலாக்காதவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப அவன் ரூட்ல நான் போனா எப்படி இருக்கும்னு அவனுக்கு காட்ட போறேன். வா. மதன அர்ச்சனாவோட மனசுல இருந்து நரந்தர நீக்கியாச்சுன்ற குட் நியூஸ் சொல்லலாம்னு வந்தா நீங்க இப்ப பேட் நியூஸ் சொல்றீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போற வரைக்கும் நீங்க என்னையா பண்ணிருக்கீங்க? தேடுறதுக்கு தான் உங்க அப்பா போயிருக்காருலாம். போனே எந்த இல்ல உண்டு. ஹலோ ரவி. ஹலோ அங்கிள். அர்ச்சனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டப்பா. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முறை உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தனா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பேசி முடிச்சிடலாம். இன்னைக்கே தாம்பூல கூட மாத்திடலாம். கண்டிப்பா அங்கிள், கன்ஃபார்மா வந்துடுறோம். வச்சிடுறேன். இப்ப பாத்தியா, அர்ச்சனா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அப்ப என் மதன் எனக்கு கிடைச்சிருவான்ல? Yeah, sure. Thank you. நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? எஸ்ஏ ராஜாராம் ஒரு பொண்டாட்டி யார் கூட ஓடி போயிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஏய், அவனை பிடிங்க. இவன் போட்டோ எப்படி இங்க வந்தது? இவன் டிரைவர் சார். டிரைவரா? பெரிய ஸ்மக்லரியா? ஐயோ போச்சு, விஷயம் தெரிஞ்சு போச்சே. இவன் தான் இவனுக்கு டிரைவர். நிஜமா? இது ஏன்டா முன்னாடி? சார், இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க எல்லாரும் சும்மா கெஸ்டா தான் இங்க வந்திருக்கோம். யூ ஷட் அப். ஏய், மொத்தமா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல ஏத்துங்க. நடக்காது. அந்த காமராஜனை கொலை பண்ற வரைக்கும்
இந்த கேங்ல யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. யோ நடுவுல காமராஜ் ஏரியா சார் இவன் துபாய் டான் மாதிரி இருக்கான். அந்த காமராஜ் இவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். Drop the gun. Quick. கண்ணை மூடுங்க. 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 மூடியா. நான் கண்ணை திறங்கன்னு சொல்ற வரைக்கும் யாராவது கண்ணை திறந்தீங்க பிஸ்டலால மண்டையிலேயே அடி அடி நடிச்சிருவேன். Don't open your eyes. கண்ணை திறக்காதீங்க. மூடிக்கிட்டே இருங்க. பாஸ் பாத்தீங்களா? வீடு பூரா போலீஸ். இந்த கிறுக்குங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க வேணும்னு சொன்னே என் பேச்சு கேட்டீங்களா? தப்பி போயிட்டாங்க அப்படியே. நீ காந்தாமணி ராஜுவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நான் போய் மேட்ச்ல சமாளிக்கிறேன். சீக்கிரம் போ. ஜன்னல் சிட்டி எனக்கு. சரி ஓட்டு துறட வந்துட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணி வேற ஜீப் கொண்டு வர சொல்லு. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் துபாய் போயிடுறேன், நீ அந்தமான் போயிடு. ஐயோ அப்ப என் சோட்டா சீனு போலீஸ்காரங்க குனிய வச்சு குத்துனதுக்கு அப்புறம் அவனே வருவான். நீ வா சீக்கிரம் வா. இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. தாம்பலம் கூட மாத்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம நாடகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, விட்டுருங்க. கரெக்ட். எனக்கும் உங்களை மாதிரி சட்டை தான் வேணும். ஏன்னா எங்க நாடகத்துல நடிக்கிறவங்களுக்கு கூட நடிப்பனா என்னன்னு தெரியாது. என்னால முடியாதியா, நான் வர முடியாது. இவன் யாரு? போலீஸ் துரத்துற மாதிரி ஓடி வரான். கொஞ்சம் சும்மாரியா, அவர் என் வருங்கால மாப்பிள்ளை. உன் வாயை வச்சுக்கிட்டு நல்ல சம்பந்தத்தை கெடுத்துருவ போல இருக்கு. வாங்க ரவி. உங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டாங்க. அத பர்சனலா சொல்லிட்டு அதோட அர்ச்சனாவையும் பார்த்துட்டு போலாம் தான். வெரி குட். அப்ப அவங்க வர மாட்டாங்க, நீங்க வர்றீங்க. என்னங்க அப்ப நம்ம அந்த நாடக போட்டிக்கு போலாங்க. அவளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. நாடக போட்டியா? யூ மீன் டிராமா காம்படிஷன்ஸ்? ஐ லவ் டிராமாஸ். ஓ உங்க அப்பா மாதிரி நீங்களும் நாடகத்துல நடிப்பீங்களா? பாபு என்னடா பேச்சுது? மாமா கிட்ட எப்படி இல்லாம பேசுறது? மாமாவா? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ரவி யூ ஷுட் ஆல்சோ கம் வித் us. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராமா காம்படிஷனுக்கு போவோம். ஓகே. டேய் மைக்கேல், போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹலோ 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 கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். ஓவர் ஓவர் ஓவர். போலீஸ் ஜீப்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓவர். எஸ்கேப் ஆவறது யாரும் இல்ல, நான் அங்கதான். எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. ஓவர். ஹலோ தம்பி, லோலோன்னு நீ ஓவரா பேசிட்டா மேட் இன் ஓவர் பரதேசி. எப்படி அதாவது கேவலோஸ்துமா. கம் ஆன் ஃபாஸ்ட். எப்பா ஃபாலோ பண்றாங்க, சீக்கிரம் போடா போடா. அதுக்குள்ள ஃபாலோயிங்கா. எங்க வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. இது தமிழ் தான். ஓகோ சேனல் பாக்குற உனக்கு எந்த தமிழ் எப்படி தெரியும்? இந்த வருடம் நாடக போட்டியில முதல் முறையா ஒரு வெரைட்டி டிராமா போட்டி வச்சிருக்கோம். 20th century சிவனின் பாண்டவ சம்ஹாரம். கொஞ்சம் சீக்கிரம் போ சீனு. சிவனே, உன்னை விட மாட்டேன். பீமசேனா, உன் நேரம் முடிய போகிறது. என் சூலாயுதமே அதை செய்து முடிக்கும். பார் பார் இப்பொழுது. வாட் ஹேப்பன்? ஊந்துச்சுக்கா. இந்த அம்மை வைத்து உன்னை கொள்கிறேன். எல்லாம் ஓவர். தயவு செஞ்சு நிறுத்துங்க. போடா போடா. ரொம்ப கட்டளையா தெச்சல கீழ மண்டையில போடுவேன். சீக்கிரம் போ சீனு. போய் தொலைடா. தலையா இருக்க. காந்தாமணி ராஜு அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ். ஐயோ அது டான்ஸ் ஆட ஆடுறோம். நம்மள புடிக்க தான் வராங்க. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும். இந்த இடத்துல நாடக போட்டி நடக்குது. ஏன் ஆளுங்க எல்லாரும் இதுக்குள்ள தான் இருப்பாங்க. இதுக்குள்ள போயிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாங்க போலாம். ஏய் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். சீக்கிரம் வாங்க. கம் ஆன். டேய் வண்டி ஸ்டாப் இட். கம் ஆன். இங்க நின்னு என்ன பண்ணணும்? உள்ள போய் என்ன செய்யறதுன்னு சொல்ற. வாடா. வா 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 சீக்கிரம் உள்ள போலாம். மீசை கிரீட் எல்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு கடையில தெரியாது. தயவு செஞ்சு இத பிடிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்க எங்களை பிடிக்க போலீஸ் வராங்க. தள்ளு. அடுத்த இந்த நாடக போட்டிகள கடைசியா ஒரு அற்புதமான நாடகம். அந்த காலத்துல நம்ம நாட்டையே ஆட்டி படைச்ச பிரிட்டிஷ்காரங்கள தன்னுடைய பேச்சாலையும் அக்னி வீச்சாலையும் அல்லூரி சீதாராமர் உருவத்துல இப்ப ஒரு நடிகர் வித்தியாசமா நடிச்சு கலக்க போறாரு. இவர நடிப்பு நமச்சல்னு சொல்லலாம். எல்லாரும் பார்த்து ரசிங்க. நான்
ஒத்த பெறல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான், ரெட்ட பெறல் காட்டுனா ரெடியாகும் பாட்டு தான், 3 பெறல் காட்டுனா முன்னேறு நேரம் தான், 4 பெறல் காட்டுனா நட்பாகும் வானம் தான், 5 பெறல் காட்டறே ஆரம்பிக்கும் ஆட்டண்டா. குத்தே குத்தே இறங்கி குத்தே பட்டாலடா எகிரி குத்தே குத்தே குத்தே. எல்லாரும் இங்கே இருக்கீங்க. அந்த கோட்டா ஸ்டேஜ்ல அல்லூரி கெட்டப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, எப்படியாவது அவன ஸ்டேஜ்ல இருந்து இறக்கணும். இல்லன்னா அந்த மேஜர் நம்ம எல்லாரையும் குழியில இறக்கிடுவான். ஏதாவது பண்ணியா பண்ணு பண்ணு. அவ்வளவுதானே சார்? நம்ம ஜீப் கிடைச்சிருச்சு சார். கிடைக்க வேண்டிய ஜீப் இல்ல, அத ஓட்டிட்டு வந்தவங்க. கமான். மாரி மக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வரோம் முழப்பாரி, காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா, கத்தாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா, பயறு போட்ட கையில் ஒச்சி பினி ஒழியும் அம்மா, முழப்பாரி சுமந்த கையில் மும்மாரி பொழியும் அம்மா. நிறுத்து உன் ஆட்டத்தை. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டில இருந்து ஒவ்வொன்னா சுரண்டி எடுத்துட்டு போற வரைக்கும், நம்ம நாடு உருப்படாது. அதை தடுக்கிற வரைக்கும் நான் வீடு திரும்ப மாட்டேன். நீ போ. நீ இங்கிருந்தா ரொம்ப ஆபத்து. முதல்ல கிளம்பு. எப்படி வர சொல்ற சீதா? எப்படி வர சொல்ற? உழைச்சு உழைச்சு ஓடா போய் சல்லி காசு கூட இல்லாம பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க என் மக்கள். அவங்கள அப்படியே விட்டுட்டு உன் கூட வர்றது நியாயமா? வர முடியாது சீதா, என்னால வர முடியாது. கமான் கமான், எல்லா இடமும் தேடுங்க. கமான் குயிக். மாமா, இவன் யாரா? இவன் தான் ஜூலியோட புருஷன். அந்த மைக்கிளுக்கு பக்கா க்ளோஸ். வாழ்ந்து பாப்போம் வாடா, நீயும் நானும் ஒண்ணு, சேர்ந்து நான் உனக்கு கீழே கண்ண, அது உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வை யாராலையோ. என்னையும் என் மக்களையும் கொல்லலான்னு பாக்குறியா? யாரா நீ? என்ன அடையாளம் தெரியலையா? நாயமுடா. இந்தியாவுக்கு வந்து வெயில்ல திரிஞ்சு கருப்பு நாயா மாறிட்டா மாத்திரம் உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? போடா வெள்ளக்காரா. இதப்பா, ஒரு அல்லூரி சீதாராமா இறந்து போனாலும் என்ன மாதிரி 100 அல்லூரி சீதாராம நிச்சயமா வருவான். அல்லூரி சீதாராமராஜு ஒரு தனி மனிதன் இல்ல, ஒரு சமுதாயம். ஏன்டா நீங்க தூக்கிட்டு வந்துட்டல, இப்ப ஒன்ன தூக்குறேன்டா. என்னடா செய்வ? இப்ப என்ன செய்வ? மரியாதையா நாட்டை விட்டு வெளியேறிடு. போலீஸ் ஆபீசர் தள்ள கண்ண வச்சுட்டு எங்க ஜிபே தள்ளிட்டு வரியா? டேய் வெள்ளக்காரா, என்ன கொல்றதுக்காக எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கியா? அப்பவே சொன்னல, இந்த சீதாராம ஒரு தனி மனுஷன் இல்ல, ஒரு சமுதாயம்டா, ஒரு சரித்திரண்டா. இவங்கெல்லாம் எதுக்குடா? நெஞ்சில தில்ல இருந்தா என்ன என்ன கொல்றா கொல்றா கொல்லு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Come on, move. எல்லாரும் போங்க. இந்த அல்லூரி சீதாராமன் நாடகத்தோட இந்த நாடகம் போட்டி முடிக்குது. இப்போ பரிசளிப்பு விழா. மேஜர் ராஜசேகர் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம் சார். இந்த நாடக போட்டியை ஸ்பான்சர் பண்ண மதன் சாரிய மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடக்க முக்கிய காரணமா இருந்தவரே இவர்தான். அதனால உங்க கரகோஷத்தை இன்னும் அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருங்க வருங்க மதன். எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், ஆனா என்னைக்கு திருட வேஷம் போட்டதில்ல. இதுவரைக்கும் ஒரு அப்பா வேஷத்துல நடிக்கிறேன்னு நினைச்சேனே தவிர, ஒரு பொண்ணோட அப்பனுக்கு துரோகம் செய்யறேங்கிற விஷயம் இந்த மதன் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா மேஜர் ஐயா, நான் கோட்டீஸ்வரன் இல்ல, என் ஊரு அமெரிக்காவும் இல்ல, ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஓனரா இருக்கேன். உங்க ஆஸ்தி அந்தஸ்தை பறிக்கணும்னு அந்த மைக்கில் ஆடின நாடகம் தான் சார் இதெல்லாம்.
உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிக்கும்படி இவங்க எல்லார் முன்னிலையிலும் கேக்குறேன். என்னங்க தம்பி? பரவாயில்ல. வரங்க. அர்ச்சனா, என் மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்கு என் மாமா செஞ்ச ஒரு சின்ன தப்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த ரவிங்கிற மைக்கேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சொத்தை அடைய முயற்சி பண்ணான். ரோசிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. ஆனா அதுதான் உண்மை. காதல்னா என்ன, அதோட உணர்வுகள் என்னன்னு தெரியாத எனக்கு ஓ அறிமுகத்துலதான் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அர்ச்சனா, நீ என்ன லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனா இவன் கையால உன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். நீ என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டீன்னா எனக்கு அதுவே போதும். அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க சார். ஒரு வகையில என் காதல் நிறைவேறதுக்கு அவனும் தான் காரணம். தயவு செஞ்சு இந்த உதனை அவனை மன்னிச்சிருங்க பிளீஸ். தேங்க்யூ மிஸ்டர் மதன். கமிங். ஏங்க நில்லுங்க. என் மாமா மேட்டர் தெரிஞ்சுட்டா மட்டும் போதுமா? என் மேட்டர் தெரிய வேணாம்? அடி பாவி, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் துப்பாக்கி வச்சு உன்னை டார்லிங் சொல்றான். அவன் யாரு சொல்லு? முடிக்கல. என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? அப்ப ஏன் இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல? நீ கேக்கல. அப்ப கேக்கலன்னா இந்த மாதிரி விஷயத்தை சொல்ல மாட்டியா? அது அவரு என் தாய் மாமா, எங்க அம்மாவோட தம்பி. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பைத்தியம். கல்யாணம் பண்ணா பைத்தியம் போயிடும்னு எனக்கு பலவந்தமா கட்டி வச்சுட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல ஏண்டா, அந்த காலத்துல என்னுடைய தாத்தா 6 பாயிண்ட்டும் உன்னுடைய தாத்தா 10 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சாங்க. இதுக்கப்புறம் நீ நம்ம வம்ச பெருமையை காப்பாத்தணும். அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க 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 பண்ணுங்க. நீ பண்ணு. இதோ வந்துட்ட, காத்துக்கிட்டே இரு. ஒண்ணு விட மாட்டேன். கபடி 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 அவுட்டே. டாடி நீ ஃபர்ஸ்ட் நைட் முறானா கபடி ஆடிட்டு வரியா? அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் நடக்கல. சாச்சா, இந்த மாதிரி லூசு பயலுக்கு 100 பேர் வந்தாலும் சரி, நான் ஒன்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா, எங்க பேர் எப்படி இருக்கு? நீ தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு.